பழையவைகள் ஒழிந்து போயின, உனக்கு முன்பாக புதிய பாதையை கர்த்தர் திறக்கிறாரே. இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 16 கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உனக்கு வார்த்தை கொடுக்கிறார். ஆகஸ்ட் 16 கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறாரே, நீ முந்தினவைகளை நினைக்காதே. கடந்த நாட்கள் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபித்திட்டோமே, ஆனால் கர்த்தர் தாமதமாய் இறங்குவார் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் கர்த்தர் தாமதமாய் இறங்குவார் என்று எங்களுக்கு நன்றாய் தெரியும். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அவர் வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? உம்முடைய வார்த்தையை விசுவாசிப்பேன், நிச்சயமாய் என் வாழ்வில் நடக்கும். உங்க வார்த்தையை நான் விசுவாசிப்பேன், நிச்சயமாய் என் வாழ்வில் நடக்கும். நீங்க சொன்னவைகளை எல்லாம் செய்தீரே, நிச்சயமாய் செய்து முடிப்பீர். நீங்க சொன்னவைகள் எல்லாம் செய்து முடிப்பீர், நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஏசாயா 43 கர்த்தர் சொல்லுவதை அவர் செய்வார். இதோ புதிய காரியத்தை செய்கின்றேன், இப்பொழுது அது தோற்றும். இந்த 2026 16ஆம் தேதி ஆகஸ்ட் என்ன சொல்றாரு? இதோ புது காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும். நீங்கள் இதை அறியீர்களா? நான் உனக்கு வழியை உண்டு பண்ணுவேன். நீங்கள் இதை அறியீர்களா? நான் உங்களுக்கு வழியை உண்டாக்குவேன். வனாந்தீரத்தில் வழியை உண்டாக்குவேன், ஆவாந்தீரத்தில் ஆறுகளை உண்டாக்குவேன். ஆசீர்வாத மலையை நாங்க உறிஞ்சி நன்றாய் வளர்ந்திடுவோம். சொல்லுங்க, ஆசீர்வாத மலையை நாங்க உறிஞ்சி, ஆசீர்வாத மலையை நாங்க உறிஞ்சி நன்றாக வளர்ந்திடுவோம். ஓங்கி வளரும் பனை மரத்தை போல் உயரமாய் நின்றிடுவோம். சொல்லுகிறாரோ, ஓங்கி நிற்கும் பனை மரத்தை போல் ஓங்கி வளர்ந்து நிமிர்ந்து நிற்போம். எல்லோருக்கும் மேலாக நிற்போம் நாங்க, எல்லோருக்கும் மேலாக நிற்போம் நாங்க. எங்களுக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொன்னார். எங்களுக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொன்னார். கர்த்தர் நல்லவர், அவர்
அவர் சொன்னவை எல்லாம் எனக்கு அவர் செய்து முடிப்பார். மகனே நீ சோர்ந்து போகாதே, மகளே மகளே நீ சோர்ந்து போகாதே. இதோ எனர்ஜி என்கிற வல்லமையை உனக்குள் கர்த்தர் அனுப்புகிறார். நீ பலன் அடைந்து சாட்சியாய் நிற்கும்படி உன்னை நிரப்புவார். இதோ புதிய வல்லமை உன்மேல் இறங்கிடும் என்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் ஆவியின் வல்லமையால் அவர் சொன்னதை செய்து முடிக்கும் சர்வ வல்லவர் தானே. அவர் சொன்னதை எல்லாம் நமக்கு அவர் செய்து முடிப்பார் தான். புது பாட்டு எந்த நேசு, எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் விருள்ள நான் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சென்ற கால மலையை எதிர்பார்த்தோம், இந்த வருடம் மலையை அனுப்பிடுவார். சென்ற கால மலையை எதிர்பார்த்தோம், இந்த வருடம் மலையை அனுப்பிடுவார். நமக்கு அவர் சொன்னதை செய்து நிச்சயமாக நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இழந்தவைகளை எல்லாம் உனக்கு தருவார். நிச்சயமாய் உனக்கு அவர் தந்திடுவார். இழந்தவைகளை எல்லாம் உனக்கு தருவார். நிச்சயமாய் அவர் உனக்கு செய்து முடிப்பார். நீ நம்புகின்ற தேவன் உனக்காக செய்து அற்புதமாய் உன்னை நடத்துவார். எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சொல்லுகிறாரோ, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். இத்தனை மகா ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக அவர் செய்து முடித்தார். இத்தனை மகா ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக அவர் செய்து முடிப்பார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சொல்லுங்க. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன். அன்று சொல்றபடி வனாந்தரத்திலே ஆறுகளை பாய்ந்தோட செய்கிற கர்த்தர், வழியை உண்டாக்கி அவாந்தரத்திலே ஆறுகளை பாய்ந்தோட செய்கிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு அதை செய்வார், எனக்கு அதை செய்வார், நமக்கு அதை செய்வார், நம்முடைய குடும்பங்களுக்கு அதை செய்வார். ஆச்சரியமான காரியம், அதிசயமான காரியம், அற்புதமான காரியம். நாம் ஓங்கி வளருவோம் பனை மரத்தை போல. அன்றைய வார்த்தை ஒரு காலமே நம்ம மறக்க முடியாது.
அபகுக் ரொம்ப நெருக்கத்துல தீர்க்கதரிசி அஞ்சுடைய ஊழியக்காரர் ரொம்ப நெருக்கப்படுகிறார். வயல்களை பார்க்கிறார். வயல்கள் ஒன்றும் இல்லை, ஜானி இல்லை, எங்கேயும் ஒன்றும் இல்லை. திரும்பியான காணி ஷஹூத்ரோ காணி ஆந்திரோ ஆந்திராங்க ஆந்திரோ ஷஹூத்ரோ காணி ஆந்திரோ காணி ஆந்திரோ எல்லா இடங்களிலும் ஒன்றுமில்லாத நிலைமை. சொல்லாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவேன். ஏனென்றால் இவைகள் ஒன்றும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கர்த்தராகிய ஆண்டவர் என்பல அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். ஆண்டவராகிய கர்த்தர் என்பல அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். The sovereign Lord is my strength. He shall make my feet like the feet of the hens and make me walk in my high places. என்னுடைய உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிற கர்த்தரவர். அத்திவரம் துளிர் விடாம போனாலும், ஆட்டு மந்தையில முதலற்று போனாலும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் கூப்பிடுங்க கூப்பிடுங்க, காக்கும் கரங்களை கூப்பிடுங்க, காக்கும் கரங்களை கூப்பிடுங்க, வருவாரு. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க, வெக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் மாறினோம், இதய தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் மாறினோம், இதய தேவன் தாங்கினாரே. நேச கொடியர் மேல் பறக்க நேசருமக்காய், நேச கொடியர் மேல் பறக்க நேசருமக்காய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பாடுங்க, நீங்க பாடுங்க, காக்கும் கரங்கள். காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் கொண்டன. ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். அன்று சொன்ன வார்த்தையில, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. வருகிற காலங்களில் எல்னினோ, சூப்பர் எல்னினோ என்ற காரியங்கள் வருகிறது.
தண்ணீர்களை சடனா கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். காலையில மழை பெய்யும், மாலைக்குள்ள வெள்ளம் வந்துடும், வீட்டுக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை வருமா இதான் சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நமக்கு எத்தீங்கும் வராதபடி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றி வழி நடத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை பெற்ற நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் நாம் மேலிடப்போம். நல்லவரை நான் ஆராதிப்பேன், உங்களை நான் ஆராதிப்பேன். நல்லவரை நான் ஆராதிப்பேன், வல்லவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஐயா வாழ்க 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 வாழ்க, அவர் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, அவர் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாக. எல்லாம் சொல்லுங்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, அவன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, அவன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, அவன் ஐயா வாழ்க 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 வாழ்க, அவன் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் சேர்த்தம். இந்த புவிதனிலே உங்க விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உங்க விருப்பம் பூரணமாகட்டுமே. சொல்லுங்க. இந்த புவிதனிலே உங்க விருப்பம் பூரணமாகட்டுமே. சொல்லுங்க. இந்த புவிதனிலே உங்க விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உங்க விருப்பம் பூரணமா. மனுஷனை அவர் உண்டாக்கினதுக்காக சஞ்சலப்பட்டார், வேதனைப்பட்டார், அவர் கஷ்டப்பட்டார்ல. ஆனா இப்பொழுது புவிதனிலே உங்க விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உங்க விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க 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 வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, அவன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. காலம் முழுவதும் காத்தீரே, சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கேற்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கேற்றும் சுகபலன் அளித்தாரே. ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா, எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா, எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஓ சேதமும் அணுகாமல்
காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபெறன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபெறன் அளித்தாரே. எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா, எந்த நல்ல நாமேசுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா, எந்த நல்ல நாமேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற ஆர்ப்பரிப்போம். சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தராம் தாவீதின் தேவன் நமக்கு. சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தராம் தாவீதின் தேவன் நமக்கு. பொன் சென்றாரே அவன் நல்லவர், அவன் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவன் நல்லவர், பாதுகாத்தாரே அவன் நல்லவர். சென்றாரே அவன் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. தூதர்களோடு நான் பாடி துதிப்பேன், உங்க நாமத்தை நான் பாடுவேன். தூதர்களோடு நான் பாடி துதிப்பேன், உங்க நாமத்தை நான் பாடுவேன். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம். ஆபத்திலே அருந்துரையே பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அருந்துரையே தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா, அந்த தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் இருந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் இருந்ததாலே சோத்திரம். நீரறியா யாதும் நெறிடா என் தலைமுடியையும் எண்ணிரே. நீரறியா யாதும் நெறிடா என் தலைமுடியையும் எண்ணிரே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கு
வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? நன்மைகளினாலும் எனக்கு செய்து முடிப்பேன் என்று வாக்கு தந்தீர். நன்மைகள் ஏராளம் எனக்கு செய்து முடிப்பேன் என்று சொன்னீர். நீங்க சொன்னதை செய்யாமல் இருப்பீரோ? நீங்க சொன்னதை செய்யும் தேவன் அல்லோ. நீங்க சொன்னதை செய்யாமல் இருப்பீரோ? நீ சொல்கிறதை செய்பவர் நீ. கிருபை, உங்க கிருபை, கிருபை, உங்க கிருபை, கிருபை, உங்க கிருபை, கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபையினால் நான் இன்னும் வாழ்கிறேன். உங்க கிருபையினால் நான் இன்னும் இருக்கிறேன். உங்க கிருபையினால் நான் இன்னும் வாழ்கிறேன். உங்க கிருபையினால் நான் இன்னும் இருக்கிறேன். உங்க கிருபை, உங்க கிருபை என்னை இந்நாள் வரையில் காத்தது. உங்க கிருபை, உங்க கிருபை என்னை இந்நாள் வரையில் காத்தது. நான் நடப்பேன் என்றால் அது உங்க கிருபை. நான் பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை. நடப்பேன் என்றால் அது உங்க கிருபை. பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை. உங்க கிருபை, உங்க கிருபை என்னை இந்நாள் வரையில் காத்தது. உங்க கிருபை, உங்க கிருபை இந்நாள் வரையில் காத்தது. சர்வ வல்லவர் நம்முடைய வாழ்க்கையில சொல்ல எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதுல ஒன்று கூட குறைபடாதபடி எல்லாம் நிறைவேறும். தேவரே, நான் சிறுமியன், எளிமையமானவன், என்னை நோக்கமாயிரும். என்னை மறக்காதீங்க ஆண்டவரே. என் சிறு வயது முதல் என்னை நடத்தி வந்தீர். இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் இந்த சந்ததிக்கும் வரப்போகிற உம்முடைய சந்ததிக்கும் நான் உம்மை அறிவிக்கும்படி என்னை இன்னும் அதிகமாக என்னை பலப்படுத்தபடி நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலை பெற்ற நாமத்தினால பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு எங்களுக்கு மறுஉத்தரவாக செய்த எங்க சர்வவல்ல தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு 10,000 கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ருபினியானாக்கானியாந்தர ரூபத்திலே சிறந்தவர் ரஷஹத்ரகேத்ரோனியா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் திடமனதோடு நம்பிக்கையோட காத்திருங்க. உங்க காத்திருப்பு வீண் போவதில்லை. கர்த்தர் சொன்னவைகள் யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அதுல ஒன்று கூட நடக்காமல் இருக்காது. அவர் சொன்னவைகள் அனைத்தும் செய்து முடிப்பார். சொன்னவைகளை எல்லாம் செய்யும் தேவனவர். சொன்னவைகளை செய்துவார். சொன்னவைகளை எல்லாம் செய்து முடிப்பார்.
சொன்னவைகளை செய்திடுவார். உம்மை தேடி நாங்க இந்நாளிலே உங்க பாதத்தில் நாங்க அமர்ந்திருக்கிறோம். உம்மை தேடி நாங்க இந்நாளிலே உங்க பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கிறோம். அன்று அப்போஸ்தலர்கள் கூடினது போல் மேலறையில் காத்திருக்கிறோம். அன்று அப்போஸ்தலர்கள் கூடியிருந்தது போல மேலறையில் காத்திருக்கிறோம். என் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் என்னை பார்த்து கேட்கிறார்கள். உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் என்னை பார்த்து கேட்கிறார்கள். அவர்களிடம் நான் என்ன சொல்லுவேன்? நீங்க சொல்லுங்க, அதை சொல்லுவேன். அவர்களிடம் நான் என்ன சொல்லுவேன்? நீ சொன்னத நான் சொல்லுவேன். நீர் எனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் என் இருதயம் அறிந்திருக்கிறது. நீங்க எங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் எங்க இருதயம் அறிந்திருக்கிறது. அதனால் என் இருதயம் உங்களை துதித்து போற்றி 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 பாடுது. அதனால் என் இருதயம் உங்களை துதித்து 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 பாடுது. உங்களை போற்றும் நாவுகளை கத்தாவே எனக்கு நீங்க தந்ததுக்காக சோத்திரோம். உங்களை போற்றும் நாவுகளை நீரோ எனக்கு நீ தந்ததுக்காக சோத்திரோம். ஒன்றுக்கும் உதவாத மனிதனாயிருந்தேன், என்னையும் பயன்படுத்துகிறீர். ஒன்றுக்கும் உதவாத மனுஷனாயிருந்தேன், என்னை நீ பயன்படுத்துகிறீர். வல்லமை நிறைந்த உங்களின் வார்த்தை என் நாவில் நாவில் தினம் உதிக்கிறது. வல்லமை நிறைந்த உங்களின் வார்த்தை என் நாவில் தினம் தினம் உதிக்கிறது. என் நாவை செயல்படுத்தும் உங்க கிருபை, கிருபையின் வல்லமைகளால். என் நாவை செயல்படுத்தும் உங்க கிருபை, கிருபையின் வல்லமைகளால். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நல்லவரா? Rashadotro kayandro kayandro triviana kana shahatro kanyandro tretro kashutro kanyandro trabandra kandro nya shahatro kanyandro. எதை குறிச்சு கவலை இல்லாம சோர்ந்து போகாம இருங்க. இதோ கர்த்தர் உன் நடுவில் அசைவாடுகிறார், உன் நடுவில் அசைவாடுகிறார். அலை அலையாய் உங்க வல்லமை, அலை அலையாய் உங்க பிரசனம், அலை அலையாய் உங்க பிரசனம், அலை அலையாய் உங்க வல்லமை, அலை அலையாய் உங்க பிரசனம் தானே இன்னும் சந்தோஷமாக மாற்றும். உங்க கிருபையை சந்தோஷமா மாற்றுகிறது உங்க கிருபையை. ஹல்லேலூயா. இப்படி ஆராதிச்சுட்டே இருந்தா சரணா இப்படி ஆராதிச்சுட்டே இருப்போம். ஆனா இன்னைக்கு இல்ல, டைம் ஆயிடுச்சு. ஆனா இப்படி ஆராதிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இப்படியே இருக்கும்போது அப்படி மேகம் வந்துடும். நீங்க இது வரைக்கும் பாத்தீங்களோ பார்க்கலையோ தெரியாது, ஆனா பாப்பீங்க. இப்படி ஆராதிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த வானத்துல இருக்க மேகம், ஏற்காட்டுல வருகிற மேகம் இந்த வீட்டுக்குள்ள இந்த மேலறையில வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே நிற்கும். அந்த ரீதிக்கு நம்ம செல்ல வேண்டும்.
அந்த ரீதிக்கு செல்ல இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். வந்துட்டோம்னு நினைக்காது. இட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அவர் செய்வார். எப்படி மேகமாய் மோசைக்கு அவர் வெளிப்படுத்தினாரோ, தன்னை அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினாரோ, எல்லா ஜனங்களும் பார்த்து இந்த கடவுள் என்ன பயங்கரமா பண்றாரு, பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், நீங்க பார்க்க வேணாமா, கேளுங்க. கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேலையெல்லாம் செவிசாய்த்தீ, நீங்க செய்த உதவி என்றும் மறவேன், எந்த துதிகள் ஏறெடுப்பேன். இயேசுவே உந்தன் நேசமே எனதுள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரரே சரணம். நல்ல பங்கினை நான் எனக்காக கேட்கல ஆண்டவரே, இந்த ஜனங்க விசுவாசிக்கிறதுக்கு அவங்களை எனக்கு கேட்கிறேன். கேட்டதெல்லாம் அன்புடனீந்தி கோப்பிடும் வேளையில் செவி சாய்த்தீர். கேட்டதெல்லாம் அன்புடனீந்தி கோப்பிடும் வேளையில் செவி சாய்த்தீர். எந்த உதவி என்று மறவே இந்த துதிகள் ஏறெடுப்பேன். இந்த உதவி ஏற்று மரமே இந்த துதிகள் ஏறெடுப்பேன். எந்த நேசுவே உந்த நேசமே எனதுள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் யாரிடத்துல போய் கேட்போம் ஆண்டவரே, யாரிடத்துல போய் கேட்போம்? உம்மை அன்பி ஆதரவில்லை உம்முகமே எனக்காருதலே. உம்மை அன்பி ஆதரவில்லை உம்முகமே எனக்காருதலே. கைவிடாமல் காக்கும் கரமே தங்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. எந்த நேசுவே உந்த நேசமே எனதுள்ளம் நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிள்ளைகள் வேணும் தெரியுமா? சின்ன பிள்ளைகள், ரேச்சல போல, குளோரியா போல, ஒருவேளை ஜாய போல கூட இந்த பிள்ளைங்க மட்டும் இப்ப கேட்டாங்கன்னா இன்னும் 2 வாரத்துக்குள்ள இங்க மேகம் வந்து உங்க கண்ணுக்கு எதுல மேகம் வந்து நிற்கும். கர்த்தருடைய மேகம். அதுல மாத்திரம் நம்ம மூழ்கிட்டோம்னா, மூழ்கி நீந்திட்டோம்னா அவ்வளவுதாங்க. நம்ம வாழ்க்கைய வெற்றி படிதான். சின்ன பிள்ளைகளுடைய ஜெபங்களை கத்தருங்க. நாமும் இவர்களை போல சின்ன பிள்ளைகளை மாறி சந்தேகப்படாத ஒரு ஜெபம். சின்ன பிள்ளைங்க பெற்றோருக்கு சொல்லுகிறத கேட்டுட்டு எப்படி நம்புறாங்களோ அதே போல நாமும் சின்ன பிள்ளைகளா மாறணும். சிறிய பிள்ளைகளா மாறும் போதுதான் கர்த்தர் மகா பெரிய அற்புதங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. சிறிய பிள்ளைகள் இடத்துல நம்ம சொல்லுகிறோம், பெற்றோர்கள் சொல்லும் போது அவங்க நம்பி கேட்பாங்கல்ல, அதே போல கர்த்தர் சொல்லுகிறத நம்பி விசுவாசி. ஏன் மேகத்தை பார்க்கணுன்றதுக்காக எல்லாம் இல்லை, உங்களுக்கு முன் கர்த்தர் வந்து நிற்கணும். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். ராஷதாந்திரோ கானியாந்திரோ ஷஹாத்ரோ கானியாந்திரோ. ஏன் வேச கோட பெல்லாச்சா ராஷதாந்திரோ கானியாந்திரோ. எலியாவின் தேவன் எங்கே? எலிசபெத் அடிக்கிற சால்வை அடிக்கிற ஒரே அடி அடிச்ச உடனே அப்படியே 2 பழக்குது. எலியாவின் தேவன் எங்கே?
அப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் மாறணும். மாற மாற எல்லாமே வெற்றி தான், நமக்கு தோல்வியே இருக்காது. சாத்தா மடங்கடிக்கப்பட்டு ஓரத்துல உட்காரணும். உங்களுடைய ஜபம் தான், உங்களுடைய துதி தான், உங்கள் மேல் கர்த்தர் போடுகிற வஸ்திரம் தான். அந்த வஸ்திரத்தின் சந்தோஷத்துல நிறைஞ்சு கர்த்தரை புகழ்ந்து துதிக்கும் போது இது நடக்கும். இப்படிப்பட்ட we have to go to the highest level of anointing. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அப்படியே போய் 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 உயர்ந்த அபிஷேகத்துக்குள் நுழையணும். அந்த ரீதியில உள்ள போது அந்த கேட் என்ட்ரன்ஸ் திறந்த உடனே அது உள்ள நடக்கும்போது மேகத்துல நடக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்ம கொடுப்பாரு. அதான் ஃபாதர் பக்மாஸ் மூழ்கி மூழ்கி என்ன பண்ற, என்ன பாட்டது? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக முழங்கால் அளவு போதாதை அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி 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 மூழ்கணுமே, மிதந்து மிதந்து ஜீவனீரே ஓராஷதமரோ கன்யாந்திரோ பிரபாஜா கன்யாந்திரோ. ஆமென் ஆமென். ஒருத்தர் வருவார் எங்க வீட்டுக்கு. அப்பதான் நாங்க அப்ப ஊழியத்தெல்லாம் இல்லை, அப்பதான் ரசிக்கப்பட்டோம். எங்க அண்ணனும் ரசிக்கப்பட்டாரு, நானும் ரசிக்கப்பட்டோம். ரொம்ப அப்படியே பயங்கர இம்மர்ஸ்டா இருப்போம், பயங்கர வல்லமையில அப்படியே தினமும் ஜெபம் பண்ணிட்டோம். அப்போ ஒருத்தர் வருவார், வந்து பீட்டர் ஜான்சன். பீட்டர் ஜான்சன் பயங்கர பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட். அவர் வந்து தாமஸ் மோன் கிட்ட இருந்தார். அப்போ இப்ப இறந்துட்டார் வயசுல. அவர் வந்து என் காரில் தான் நான் கூட்டிட்டு வருவேன். ஜெபம் பண்ணாருன்னா பயங்கரமான பிரேயர். அப்படியே சடனா ஜெபம் பண்றாரு, கூட ஜெபம் பண்றோம். அனாயிண்டிங். இந்த ஃபாதர் பக்மன்ஸுக்கு இதெல்லாம் தெரியும், தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் தெரியாது, பாடி இருக்காரு பார்த்தீங்களா, இதெல்லாம் தெரியும். என்ன சொன்னாரு? கண்ணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. இப்ப இங்க என்ன சொல்றாரு? சடன் ஜெபம் பண்றோம், சடன் மேகம் வந்துருச்சு. அது எப்படி மேகம்? அது எப்படி மேகம்? நான் தான் அவிசுவாசியில விசுவாசம் தான், ஆனா எதுவுமே நம்ப மாட்டேன். ஏன்னா நான் ஜோஷம் பிரதரின் குரூப். இவங்க சொல்றதெல்லாம் நமக்கு ஏத்துக்க முடியாது. இவங்க மேகம் வந்துச்சுன்னு அதுன்னு இதுதான் அந்த கதெல்லாம் வந்தது என்கிட்ட. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். சைமன் மேகம் வந்துச்சு. சைமன் எங்க அண்ணன் மேகம். நான் அந்த கதெல்லாம் விட்டு ஏதோ மேகம் எப்படி வந்து வீட்டுக்குள்ள எப்படிங்க மேகம் வரும்? நான் பார்க்கணும். என்ன நாங்களாம் பிரதர் நாங்க நம்ப மாட்டோம். அந்நிய பட்சம் நம்ப மாட்டோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுதான் கிடையாது. பயங்கர பவர்ஃபுல் பிரேயர், பயங்கர விசுவாசம். கண்ணுக்கால் இது ஃபாதர் பக்மன்ஸ் பாடுறாங்க. கண்ணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா.
கணுக்கள் அளவு போதாதையா, மனங்கள் அளவு போதாதையா, மூழ்கி போல் நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ பிள்ளைகளே, நாம் அதுக்காக ஏங்கணும், கர்த்தருக்காக ஏங்குறோம். ஆண்டவருக்குள்ள நீந்தி நீந்தி மிதக்கணும், அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். இது காசு பொருளுக்காக அல்ல, மற்றவங்கிட்ட பார் கர்த்தருடைய வல்லமைன்றதுக்காக. ஆண்டருக்குள்ள மகிழணும், ஆண்டருக்குள்ள கர்த்தரை துதிக்கணும், ஆண்டருக்குள்ள நம்ம இருக்கணும், ஆண்டருக்குள்ள நம்ம பாடணும். எவ்வளவு அருமையா பாடுறாரு, சும்மா இல்லைங்க. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வைப்ரேஷன், நம்ம கர்த்தர் வந்தாவே அங்க வைப்ரேஷன் இருக்கும். அப்படியே ஒரு வைப்ரேட், அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கும். கர்த்தர் உங்களை தொட்டுட்டாருன்னா உங்க உடம்பெல்லாம் நடுங்கும், கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். ஏன் வருதுன்னு உங்களுக்கே தெரியாது. அதான் கர்த்தருடைய வல்லமை. கர்த்தர் உங்களை தொட்டாருன்னா போதும், கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி வரும். நைட்லாம் ஜோம் பண்ண, இரவெல்லாம் தனியா அப்படியே அழுது அழுது எதுக்கு ஜோம் பண்ற? காலை எழுந்து ஏன் அழுகுற? ஏன் ஜோம் பண்ற? யாருக்கு ஜோம் பண்ற? நைட்ல ஏன் அழுகுறோம்? ஏன் கண்கள் தண்ணீர் வந்துட்டே இருக்கு? ஏன் அழுகுற? யாருக்கு அழுகுற? தெரியாது. கர்த்தருக்குள் நம் நீந்தி மூழ்கும் போது கர்த்தர் நமக்குள்ள இருந்து ஜெபிப்பார். யாருக்காகவும் அழுது புலம்பி ஜெபம் பண்ணுவார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட பிதாவாகிய தேவனிடத்துல வேண்டுதல் செய்கிறார், நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறார். ரஷதந்தரோ கனியாந்தரோ, மற்றவங்களுக்காக யாருக்காக நமக்கு தெரியாது, ஆனா நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிற கர்த்தர் அவர். சோ வருகிற காலங்களில இப்படிப்பட்ட ஒரு மேகத்தின் அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். கரெக்டு தப்பா? சும்மா வந்தோம் போனோம், ஆசிர்வாதம் கட்சி அது கட்சி ஆகஸ்ட் ஏதோ சொன்னாரு, பாஸ்ட் ஏதோ வந்துச்சா போதும், அப்ப வந்தா போதும், அது போதும், இது போதும்னு சொல்லிட்டு